ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. நயன்தாரா தனுஷ் வழக்கில் ஐகோர்ட் எடுத்துள்ள அதிரடி முடிவு. நடிகர் தனுஷ் தொடர்ந்து வழக்கை நிராகரிக்க வேண்டும் என நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான சிறப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நடிகை நயன்தாராவின் சிறுவயது வாழ்க்கை முதல் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தது வரை உள்ள சம்பவங்களை தொகுத்தோ நயன்தாரா பியாண்ட் த பேரி டேல் என்ற ஆவணப்படம் கடந்த நவம்பர் மாதம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகினது. இதற்கு முன் வெளியான அந்த ஆவணப்படத்தின் ட்ரெய்லரில் தனுஷ் தயாரிப்பில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் சிறு காட்சியும் இடம்பெற்றிருந்தது. அந்த காட்சியை உரிய அனுமதியின்றி அதில் பயன்படுத்தியதாக நயன்தாராவிடம் ரூபாய் 10 கோடி இழப்பீடு கேட்டு தனுஷின் ஒண்டர்பார்ட்ஸ் நிறுவனம் சார்பாக சென்னை ஐகோர்ட்டில் வழக்கும் தொடரப்பட்டது. இதனிடையே தனுஷின் ஒண்டர்பார்ட் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மனு தாக்கலும் செய்திருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று சென்னை ஐகோர்ட்டிலும் நடைபெற்றிருக்கின்றது. நெட்ஃபிளிக்ஸ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆவணப்படம் வெளியான ஒரு வாரம் கழித்துத்தான் தனுஷ் தரப்பிற்கு வழக்கு தொடரப்பட்டதால் இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டிருக்கின்றார். இதற்கு தனுஷின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நானும் ரவுடிதான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சிகள் அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் தான் சொந்தம். இந்த படத்துக்கு நயன்தாராவை ஒப்பந்தம் செய்யும் போது அவர் செய்துள்ள சிகை அலங்காரம், உடை அலங்காரத்திலிருந்து அனைத்தும் நிறுவனத்திற்கே சொந்தமானது என ஒப்பந்தமிடப்பட்டிருந்தது. அதில் அவரும் கையெழுத்திட்டிருந்தார். படம் தொடர்பாக அனைத்து காட்சிகளும் ஒண்டர்பாருக்கு சொந்தமானது என்று வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஒண்டர்பார் நிறுவனத்தின் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. தொடர்ந்தும் புதிய சினிமா தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.